வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு இருந்த சுபாஷினி அவங்க இன்னைக்கு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் வீடியோ காலில் லைவ்ல இருக்கும்போது இந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் 1 ஹவருக்கு மேல ஒரு ஆடியோ கால் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ கால் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தான் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. அதுல என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இலங்கையிலிருந்து சின்னத்திரையில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற கனவோட சுபாஷினி அவங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ப்ரொமோஷன் ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்தவங்களுக்கு கயல் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட சுபாஷினி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்து நிறைய சீரியலில் கமிட்டாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் கயல் சீரியல் டிரெக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி மாதிரி ஒரு டெடிக்கேட்டான ஆக்டரை பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு டைமுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொன்னால் அவங்க அதுக்கு ½ hour 1 hour முன்னாடியே அந்த டைமுக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் கூட ஆட்டிடியூடு தொழில் மேலே மரியாதை இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் பொண்ணு கிடையாது. ரொம்பவும் ஒரு டிசர்விங்கான ஆக்டர் அப்படின்னே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கயல் சீரியலோட டிரெக்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் மேபி இந்த சூசைடுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட கோ ஆக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுபாஷினி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் சென்னையிலே இருந்திருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருமே அதிகபட்சம் தனித்தனியாகவே தான் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி சுபாஷினி ரொம்பவும் எங்கேஜாக இருந்திருக்காது. ப்ரொமோஷன் ஆக்சுவல் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் பிஸியாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் ஹஸ்பண்ட் கூட அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 year தான் அதிகபட்சம் ஆகும். ஆனால் அவங்க மோஸ்ட்லி சென்னையிலே தான் இருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊருக்கும் போகிறதில்ல, பெங்களூருக்கும் போகிறதில்ல. ஸோ வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை மேலே ரொம்பவும் விடாப்பிடியாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்த எய்மை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் கூட அவங்க அந்த ஆடியோ காலில் பேசியிருக்காங்க. அவங்க 1 ஹவருக்கு மேலே பேசினது அவங்க 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் பீக்குக்கு போயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேலை வேலை நீ வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, எப்போதான் பெங்களூர் வரப்போற அப்படிங்கிற மாதிரி கணவர் கேட்டதுக்கு, இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுபாஷினி ஆரம்பத்திலேருந்தே ஒர்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற பர்சனாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அரேஞ்ச் மேரேஜ்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி யாரோ ஒரு தெரியாத ஆள் கூட இவங்க கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா முன்னப்பின்ன தெரியாத ஒரு நபர் கூட தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் அவங்க பிபின் அப்படிங்கிறவ தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய புது வீட்டில் போட்ட ரீல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நபரை நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவருடைய ஹஸ்பண்டான பிபின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு ஒய்ஃபாக வரதை நினச்சா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்த்து ரொம்பவும் ப்ளஷ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமேலு அவங்கள பற்றின அதிகமாக ரீல்ஸ் வந்ததில்லை. லாஸ்ட்டாக அவங்களுடைய 1 year ஆனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அவங்க போட்ட ரீல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ்னா கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ, ஆட்டிடியூட், கோவம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும் போது தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த
சுபாஷினி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து மேபி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க கூட ஆக்டரா இருக்கிற எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிகபட்சம் அத பத்தி தன்னுடைய பெர்சனல பத்தி சுபாஷினி எங்க கூட அதிகமா ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா சோஷியல் மீடியால 24 ஹவர்ஸுமே அவங்க பிஸியா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த அவங்க வந்து நெறைய ப்ரமோஷன், ஆட் ஷூட், மாடலிங் அது மட்டும் இல்லாம சீரியல் ஷூட் இன்னும் எக்ஸ்ட்ராவா புது புது சீரியல்ஸ்லயும் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. இவ்ளோ பிஸியா இருக்கிற அவங்களால தன்னுடைய சொந்த ஊருக்கும் முடியல. அது அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட பார்க்கவும் முடியல. வந்து 2 ஃபேமிலியுமே இவங்கக்குள்ள இருக்கிற பிரச்சனைய கொஞ்சம் கண்டுக்காம விட்டது தான் இவ்ளோ பெரிய விபரீத முடிவெடுக்க காரணமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. கல்யாணம் ஆகியும் 1 இயர் தான் ஆகுது. நீ என்ன பிரியாரிட்டீஸ் பண்ணவே மாட்டேங்கிற. நான் உனக்கு முக்கியமே இல்ல அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள கணவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, எனக்கு என்னுடைய பேஷன், கரியர் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நடுவுல நான் யாரையுமே முக்கியமா நெனச்சதில்ல அப்படிங்கிற மாரியும் கோவமா நெறைய தடவ சுபாஷினி வந்து பிபின் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். தான் முக்கியம் இல்ல அப்படிங்கிறத அடிக்கடி சொல்ல அது பிபினுக்கு கோவமா வந்திருக்குது. அதனால மோஸ்ட்லி அவரு பெங்களூர் போயிடுவாராம். வைஃப் கூட இருக்க மாட்டாராம். ஆனா வைஃபும் பெங்களூர் போகாத இங்கேயே ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க ஹாலிடே வெக்கேஷன் போனாலுமே அவங்களுடைய அம்மாவுக்காக நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்களாம். ஆனா அதை கூட அவங்க சொந்த ஊருக்கு போய் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க பிஸியா இருக்காங்க. மேபி அவங்க பிஸியா இருந்தனாலேயே அவங்களுடைய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல அவங்க போயிருக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா சுபாஷினி வந்து ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ஃபியூச்சர் கோல்ல அவங்க ரொம்பவும் டெடிகேட்டடா இருந்தது தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான மையப்புள்ளியா இருந்திருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினா பண்ணி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மூவி வந்து ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ப்ரொமோஷனில் தான் இன்னைக்கு மொத்த டீமுமே ஈடுபட்டிருக்காங்க. இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தனுஷாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை, என்ன காரணம்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட எப்படி போய் பேசுறது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி, நான் ஒரு அப்பா அப்படிங்கிற ஃபீலை தான் அவர்கிட்ட நான் எப்பயுமே உணர்றேன். அதுக்கு முக்கியமான காரணமே ஜூலை 28 தான் அவருடைய பர்த்டே. அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவும் இறந்தாரு. நான் எப்பவுமே அவருக்குள்ள என்னுடைய அப்பாவை தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ்வனோட அந்த ஓடிடி மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுல்ல, அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி லவ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனதுனால நானும் ரவுடி தான் படத்தில் இருந்த ஃபுட்டேஜை தனுஷோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுனால தனுஷ் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனை தான் விக்னேஷ்வன், நயன்தாரா மற்றும் தனுஷ் 3 பேர்கிட்ட நடுவில் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் விக்னேஷ்வன் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசின இந்த விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் தனுஷை மறுபடியும் இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் இன்னைக்கு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.